பயிரின் மனதை கொன்றது யார்? உயரும் போதே முளையை கொய்தது யார்? சிரிக்கின்ற நேரம் அருகே நின்றது யார்? விளையாடுகின்ற நேரம் அணைத்து கொண்டது யார்? வளரும் பயிரின் மனதை கொன்றது யார்? உயரும் போதே முளையை கொய்தது யார்? சிரிக்கின்ற நேரம் அருகே நின்றது யார்? விளையாடுகின்ற நேரம் அணைத்து கொண்டது யார்? போய் மாத்து நல்ல ஒரு சர்வார் எடுத்து போடு. நல்ல சர்வார் போட்டு தந்துடானே. ஏனப்பா இதுக்கு என்ன? நல்லதானே இருக்கு. அம்மா சல்வார் தான் போட சொன்னவாப்பா, நீங்க வேண்டாம்ன்றீங்க. நான் என்ன செய்யறது? இது அம்மா கையால சாப்பிட சொல்றா, நீங்க ஸ்பூன் தாரீங்க. நான் என்ன செய்யறது? அம்மா ஸ்பூன் தாங்கம்மா, நான் எப்படி சாப்பிடுறது? உங்க சொந்த கை எங்க? போய் கையை கழுவி போட்டு உங்க கையால சாப்பிடுவோம். அம்மா ஊட்டிடும் அமுதுக்குத்தானே அடிக்கடி ஏங்கியது. அப்பா காட்டிடும் அன்பை இழந்து அறையிலே தூங்கியது. அழகாய் எத்தனை எத்தனை செய்தும் அழுகை கூடியது. ஆதரவின்றி வாடிய போது யாரிடம் கூறுவது? தேவகி, நீ பரதநாட்டியம் பழகம்மா, அதுதான் எங்கட கேள. நான் என்னப்பா செய்யுது? அம்மா பரதநாட்டியம் பழகிறான்னு சொல்ற, நீங்க டாப் டான்ஸ் சொல்றீங்க. நீ நல்லா படிச்சு ஒரு டாக்டரா வரணும், அதுதான் எந்த கனவு. அப்பா, நீங்க நான் என்ஜினியர் ஆகணும்னு கனவு காண்றீங்க, அம்மா டாக்டர் வாழ்றா. எனக்கு என்ன விருப்பம் நீங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டீங்களா? எனக்கு அம்மாவாலையும் கரைச்சல், அப்பாவாலையும் கரைச்சல். ரெண்டு பேருக்கும் தனி தனி ஆசை.
தனித்தனி விஷன். இந்த இழுபறிக்கு நான் 2 பேரும் ஒரு நாளும் ஒரே மாதிரி ஆசைப்படுறதும் இல்லை, ஒரே மாதிரி யோசிக்கிறதும் இல்லை. வளரும் பயிரின் மனதை கொன்றது யார்? உயரும் போதே முளையை கொய்தது யார்? சிரிக்கின்ற நேரம் அருகே நின்றது யார்? விளையாடுகின்ற நேரம் அணைத்து கொண்டது யார்? வளரும் பயிரின் மனதை கொன்றது. நீ ஆடி குறுக்கா இல்லாம வசி குறுக்கா தான் எனக்கு நினைக்கிறேன். பரவாயில்ல அப்படின்னா நிக்கிறேன். சரி சரி, நான் வந்தனா 2 பிள்ளைகளையும் பார்த்துட்டு போதான் 2 இல்ல போடாது. ஓ மகளிஞ்ச என்னோட நின்றவள் இந்த இதான் கொண்டே விட்டு வந்தனா. நீ வார தெரியாது, தெரிஞ்சிருந்தால் பின்ன மட்டும் நிப்பாட்டி வச்சிருப்பேன். ஒரு ஹோலண்டு எடுத்து தாங்க ஒரு கால் அலுவலகிட்ட ஒரு கால். ஓகே ஹலோ 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 ஆரப்பா போன் எடுத்து போட்டு பேசாம நிக்கிறீங்க. உங்களுக்கு எனக்குமே சரி வராது. இனிமேல் நாங்கள் சேர்ந்து பாடிடலாம். ஹலோ ஆரப்பா கதையும் போவேன். விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுத்து வாழ்ந்து பார்த்துட்டேன். இனி என்னால ஏதாவது உங்களோட சேர்ந்திருந்து சாகுறதை விட பிரிஞ்சிருந்து வாழலாம். ஹலோ ஹலோ பிள்ளைய மட்டும் கொண்டு தர மாட்டேன். அது பொம்பளை பிள்ளை, தாயோட மட்டும்தான் வளரணும். என்ன கஷ்டப்பட்டாலும் நான் தான் வளர்ப்பேன். நீங்கள் வேற கல்யாணம் கட்டுகளும் கட்டுங்க, ஐ டோன்ட் மைண்ட். நீங்கள் இதுல வேற யாரும் வச்சிருக்கணும் தெரியாது, அதுவும் ஐ டோன்ட் மைண்ட். ஆரப்பா போன் எடுத்து போட்டு பேசாம நிக்கிறீங்க. அது அது நான் நல்லுமா குணத்துக்கு உன்னுடைய சேர்ந்து வாழ்வாங்களா? இவளால் இருந்தது இந்த பொறுமையாக. நீ எல்லாம் ஒரு மனுஷியா நல்லா குதிச்சு வலிச்சு அடிக்கிற ஆம்பளை நீ மாட்டப்பட்டிருக்கணும். அப்பதான் எந்த அறிவும் உனக்கு தெரியும். இதுவரையில் எனக்கு வேற கல்யாணம் கட்டுற ஐடியா இருக்குல்ல. நெடுக இப்படியே இருக்க மாட்டேன். உன்னை விட திறமான ஒட்டியை தான் கட்டாங்க. இல்ல உன்னோட தனி இருக்கலாது. அவள் எனக்கும் பிள்ளைதான். ஆளுக்கு பாதி உரிமை இருக்கு. நான் கேஸ் போட போறேன். ஹலோ பதனா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இவ்வளவு காலத்துக்கு பிறகு எந்த மூத்தோட எனக்கு போன் பண்றீங்க? நான் உனக்கு கால் பண்ண நான் தேவையோட கதைக்கணும். இன்றையில இருந்து 15 நாளைக்கு உங்களுக்கு தேவைக்கும் எந்த விதமான உரிமையும் இல்லையே. நான் அவளை பேத்த அப்பா, எனக்கு அப்பாண்ட உரிமை இருக்கு. அதை கோர்ட்டே சொல்லி இருக்குது. உனக்கு அதை ஞாபகம் இருந்தா சரி. அப்பாண்ட உங்களுடைய உரிமை
மாசத்துல உங்களோட இருக்கிற அந்த 15 நாளும் தான். இப்ப இந்த டர்ன் யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ். அவள் குழந்தைய நிப்பான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் வந்து அவளை பார்க்க வந்திருக்கிறான். அதான் அவனோட ஹலோ சொல்றதுக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவள் மாதத்துல அரைவாசி காலம் குழந்தையில உங்களோட வந்து நின்றாலே அப்ப சொல்லி இருக்கணும் தான் ஹலோவை. இப்ப இல்ல, என்னோட நிக்கிற வரையும் I don't allow to her to talk to you. Okay? சின்ன வயசுல இருந்து அம்மாவோட கொஞ்ச நாளும் அப்பாவோட கொஞ்ச நாளும் இருந்து எனக்கு வெறுத்து போச்சு. தேவகி, இஞ்சி என்னோட இருக்கேங்கள, நீ எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். உன்றைய அப்பா வசந்தி என்ற ஆளை மாதிரி பண்ணி ஒரு மகனும் இருக்குது. அந்த வீட்டு பழக்க வழக்கங்கள் உண்டும் இங்க வாரது நான் விரும்பல. தேவகி, நான் உன்னுடைய அப்பா தான். என்ற வீட்டில் நான் மட்டுமல்ல, வசந்தி ஆண்டி, மகன் எல்லாரும் தான் இருக்கணும். நீ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் எங்களோட வீட்டில் நடக்க வேணும். உன்னுடைய அம்மா விட்டு தாக்கம் ஒன்றும் இங்கே இருக்கப்படாது. ஓகே? See you in 15 days. Bye. ஒருத்தருக்கும் ஏற்ற மாதிரி இருந்து எந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம போட்டு இந்தியெல்லாம் எவ்வளவு கெட்டிக்காரியா இருந்தன. இப்ப ஒன்றுக்கும் உதவாதவளா போயிட்டேன். அம்மா அப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்திருந்து நான் உங்களோட இருந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு. உறவுகளின் உன்னதங்களை புரிந்து கொள்ள முடியாத பிரிதல்களாலும் வாழ்வு பிறழ்தல்களாலும் நானும் என்னை போன்றவர்களும் நோகடிக்கப்பட்டு கிடப்பது பெற்றவர் என்ற பெருமைக்குரியவர்களின் முரண்பாட்டு வைராக்கியங்களினால் திரையெழுத்து மறைக்கப்பட்டு கிடக்கின்றது. நாங்கள் இழந்துவிட்ட ஒவ்வொன்றையும் திருப்பித்தர திராணியற்றவர்களாய் ஈன்றவர்களும் சிறுவர் உரிமை பேசும் தொண்டுப்பணி வல்லுநர்களும் அறிக்கையிடல்களோடும் மறுமணங்களோடும் சல்லாபம் செய்து கிடக்கிறார்கள். எனவே வெளியே தெரியாத எங்கள் அழுகைகளை ஆளுக்கு சரிபாதி பிரித்து குற்றமற்றவர்களாய் கைகழுவி நழுவும் என் தேசத்துக்குரியவர்களே, வாருங்கள். புன்னகை இழந்த இந்த பிஞ்சுகளின் பூபாலத்தை இனியாவது நாங்கள் தேடிக் கொடுப்போம். இல்லையேல் முகாரி பாடும் முகவரிக்குரியவர்களாய் எங்கள் சந்ததி ஆனந்தம் சுவைக்காதவர்களாய் மாறிப் போய்விடக்கூடும். வட்டி வட்டி என்று குட்டி பணம் போட்டு எட்டி பறிப்பது பிடிக்கல. மறையராய் மற்ற மனிதரை குத்தி சிரிப்பது பிடிக்கல.